வணக்கங்க. திருப்பதி பெருமாளை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய சில சேவாஸ் இருக்குதுங்க. அதில் எங்களுக்கு சுப்ரபாதம் டிக்கெட் கிடச்சிதுங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு நைட்டு திருப்பதி போனோங்க. திருப்பதி பெருமாளை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு 4-5 சேவாஸ்க்கு பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது டிப் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இந்த டிக்கெட் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆன பின்னாடி நமக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு மெசேஜ் வருதுங்க ஃபோனுக்கு. டிக்கெட் கிடைச்சா மட்டும் நம்ம பணம் கட்டினா போதுங்க. இந்த சேவை பார்க்குறதுக்கு 120 ரூபா தாங்க டிக்கெட்டு. எங்களுக்கு மாதம் புக் பண்ணப்போ கிடைக்கலங்க. 2வது மாதம் புக் பண்ணப்போ தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு மாதம் என்ன தப்பு பண்ணோன்னா ஒரு சேவாவுக்கு மட்டும் நாங்கள் பண்ணிட்டோங்க. அடுத்த மாதம் பண்ணும்போது நாங்கள் செலக்ட் ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதனால எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. நைட்டு மலை மேலே போகிறதுக்கு 11:45 வரணும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 10:30க்கெலாம் வந்துட்டோங்க. மலைக்கு கீழே மேலே அலோவ் பண்ணாங்க. அங்கே முன்னாடியே முலகுண்டா கார் பார்க்கிங் அப்படின்ட்டு கார் பார்க்கிங் இருக்குங்க. அது கொஞ்சம் பக்கமாக இருக்குது நமக்கு திருப்பதி சாமி தரிசனம் பார்க்க போகிறதுக்கு. அங்கே தான் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு போனோங்க. டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் 2 மணின்னு போட்டுருந்துச்சுங்க. நாங்கள் 12 மணிக்கே போனதுனால சரி இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் நேரம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோங்க. ஆனால் 1 மணிக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க. நாங்கள் 1 மணிக்கு வந்தோம். அப்போ கேட் திறந்துட்டு இருந்துச்சு. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோங்க. அந்த இடத்துல பெருசாக செக் பண்ணலங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்த பேப்பரை பார்த்துட்டு யார் இருக்காங்க 2 பேரா ஒருத்தரான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. கேட்டை திறந்தோடனே உடனே எல்லோரும் உள்ளே போயிடணும் அப்படின்லாம் இல்லைங்க. திரும்ப லேட்டாக வந்தவங்களையும் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. சுப்ரபாதம் சேவாவுக்கு வந்தவங்க உள்ளே போன உடனே அடுத்து அங்கப்பிரசனம் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அதே இதுலேயே உள்ளே அனுப்பிச்சாங்க. ஒரே கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சாலும் அவங்கள தனியாக பிரித்து தாங்க உட்கார வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சுப்ரபாதம் டிக்கெட்டை தான் உள்ளே திறந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கப்பிரசனம் இதுக்கு செலக்ட் ஆனவங்கள அனுப்புகிறாங்க. அங்கப்பிரசனம் செலக்ட் ஆனவங்க எல்லாரும் கோயில் குளத்தில் குளிச்சுட்டு தாங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்ற யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு கேட்டு திறந்தோடனே நாங்கள் லைனில் தாங்க நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆனதுனால அப்படியே லைன்லேயே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1:30 இருக்குங்க. அப்போ அந்த கேட்டையும் திறந்து விட்டாங்க. அங்கே திறந்து விட்ட பின்னாடி தான் ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் தான் வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2:30 இருக்குங்க. அப்போ தான் அந்த கேட்டை திறந்தாங்க. அப்போ கேட் அங்கே 2 கேட் இருக்குதுங்க. எல்லாரும் அந்த சைடு திறப்பாங்க இந்த சைடு திறப்பாங்கன்னு மாறி மாறி 2 கேட் வழியவே உட்காந்துருந்தாங்க. இப்போ இந்த வெயிட்டிங் ஹால் இருக்கக்கூடிய கேட்டை ஒரு 2:30 மணி இருக்குங்க. அந்த டைமில் திறந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேட்டை திறந்துட்டு அடுத்து இன்னொரு கேட்டையுமே திறந்துட்டாங்க. எல்லாரும் வேகமாக போனாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி போனோம்னா நம்ம முன்னாடி போய் சாமியை பார்க்க முடியும் அப்படின்ட்டு போனாங்க. நாங்கள் மெதுவாக தாங்க போனோம். நாங்கள் சென்டரில் தான் இருந்தோம். 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா சாமி பார்த்துட்டு வெளியே வரும் இல்லைங்களா, அந்த மண்டபத்தில் தான் எல்லாத்தையுமே நிற்க வச்சுருந்தாங்க. அங்கே தான் சுப்ரபாதம் பாடுறாங்க. எங்களுக்கு கதவு பூட்டி இருந்தது தெரிஞ்சிச்சுங்க. நாங்கள் சாமியோட ரைட் சைடில் கதவு ஓரத்தில் கடைசியில் தாங்க இடம் கிடச்சிது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக மணி 2:55 இருக்குங்க. சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்டு போய்கிட்டே இருந்துச்சுங்க. நல்ல சவுண்டாக மைக்கில் தாங்க பாடினாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பாட்டு கேட்டிருக்குங்க. அவ்வளோ சவுண்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் கதவுக்கிட்ட பின்னாடி இருந்ததுனால எங்களுக்கு இந்த பாட்டு பாடுறவங்களெல்லாம் நாங்கள் பார்க்க முடியலைங்க. கதவு திறந்தது தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பாட்டு பாடி முடித்த உடனே அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்கவங்கள அலோவ் பண்ணுறாங்க. சாமிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வரலும் போய் பார்க்கலாங்க. ரொம்ப பக்கத்தில் போய் தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். உள்ளே லெஃப்ட் சைடில் போயிட்டு ரைட் சைடு வெளியே வர்றாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் சைடு இருக்கிறவங்களை அலோவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது சுப்ரபாதம் பாடும்போது நம்ம நின்றுட்டுருக்கோங்க. அந்த சைட்லேருந்து இருக்கிறவங்கள இந்த பக்கம் வர சொல்கிறாங்க. அதாவது ரைட் சைடில் இருக்கிறவங்கள லெஃப்ட் சைடு வர சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு விஜயன் அந்த சாமி இருக்கிற வரலும் போகும்போது ரொம்ப கூட்டமாக நெருக்கி அடிச்சுட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கயிறு மட்டும்தான் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல போகும்போது நம்ம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகிற மாதிரி இருக்குதுங்க. சுப்ரபாதம் பாடல் போய்கிட்டு இருக்கும்போதே சைடில் அங்கப்பிரசனத்துக்காக வந்தவங்க ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்கப்பிரசனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ட்ஸ் அங்கப்பிரசனம் பண்ணி லைனில் நின்றாங்க. இங்கே சுப்ரபாதம் போனவங்க எல்லாரும் அந்த சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனேயே அடுத்து அவங்களும் லைனில் நிற்கிறாங்க. அங்கப்பிரசனம் பண்ண வந்தவங்க அவங்களும் இதே மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக தான் போய் பார்க்குறாங்க. சாமி ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்கலாங்க. ரொம்ப அடிச்சு பிடிச்சி முன்னாடி ஓடணும் அப்படின்லாம் இல்லைங்க. பொறுமையாக போனாலும் எல்லாத்தையுமே உள்ளே வரலும் போய் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் இதாங்க ஃபஸ்ட் டைம் ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தோம். சாமி பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க.
300 டிக்கெட்டில் போனோம்னா ஒரு செகண்டில் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் இது நம்ம முன்னாடி போகும்போது பார்த்துக்கிட்டே போயிட்டு திரும்ப வெளியே வரும்போதும் பார்த்துக்கிட்டே வரலாங்க. திருப்பதி பெருமாளை பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு சேவா கிடச்சிதுன்னா போய் பார்க்கலாங்க. கண்டிப்பாக அதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் 4 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வரும்போது லட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். வர்ற ஜனவரி மாதத்துக்கான டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வர 19ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. அடுத்து 21ஆம் தேதி 10 மணி வரையிலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குதுங்க. திருப்பதி பெருமாளை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு நினைக்கிறவங்க திருப்பதி இந்த மாதிரி இதில் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குங்க. நாங்கள் நைட்லேயே போயிட்டு திரும்ப காலையிலையும் 5:30க்கெலாம் கீழே வந்துட்டோங்க. அதனால எங்களுக்கு இந்த மலை போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பசேன்னு இருக்கிற இயற்கை காட்சி மட்டும் பார்க்க முடியலங்க. ஆனால் திருப்பதி பெருமாளை பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட வந்தவங்க அடுத்து எப்போ போவோம் அப்படிங்கிறதாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.